செவழ்ந்தனை வேலுமேலு செவழ்ந்தனை வேலுமேலு செவழ்ந்தனை. இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நெருங்கிய நண்பர் ஒருத்தர் முருகப்பெருமானை கும்பிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யலாம், அதனால் சோதனையை தாங்க முடியலை, அதனால் விதிப்படி வாழலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், விதிப்படி வாழ்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அண்டையும் கொடுத்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிறது. அதே நேரத்தில் விதி மேலே வைக்கிற நம்பிக்கையை கந்தனோட உயர் திருவடி மேலே ஏன் வைக்கக்கூடாது? விதி மேலே வைக்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறவி சுழற்சியை உண்டு பண்ணும். மேலும் கர்ம வினையோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை தாங்கிறதுக்கு ரொம்ப சக்தி வேணும். அதே இது கந்தனோட உயர் திருவடி மேலே வைக்கிற நம்பிக்கை உங்களால் எவ்வளோ கர்ம வினையை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பகுதியை பிரித்து தான் கொடுப்பாரு முருகப்பெருமான். மேலும் அருணகிரிநாதசாமி சொன்ன மணிக்கு எகேபர சௌபாக்கியம் ரெண்டையுமே கொடுப்பார். யாருக்கு? கந்தனோட உயர் திருவடியில் சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு. அதனால் நம்ம எல்லாருமே ஐயனோட உயர் திருவடியில் சரணாகதி அடைஞ்சு எகேபர சௌபாக்கியத்தை அடைவோம். வேலுமேலு செவழ்ந்தனை வேலுமேலு செவழ்ந்தனை வேலுமேலு செவழ்ந்தனை.